நான் सौभाग्यशाली आत्मा, அன்பு கடல், ஞானக்கடல், அழியாத தந்தை எனக்கு கிடைத்திருக்கின்றார். ஆத்மாவான எனக்கு உடலற்ற தந்தையான பரம்பிதா சிவ் பரமாத்மா ஒளி ரூபமான சிவ தந்தை எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் வழிகாட்டும் சத்குருவாகவும் இருக்கின்றார். ஆத்மாவான எனக்கு கல்பத்தின் இறுதியில் இந்த பிறவியில் தந்தை எனக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை அளித்து தெளிவான தெய்வீக புத்தியை அளித்திருக்கின்றார். நான் மிகவும் விசேஷமான ஆத்மா, சாதாரண ஆத்மா அல்ல. ஸ்வயம் பகவான் எனக்கு ஆசிரியராக கிடைத்திருக்கின்றார். ஆத்மாவாகிய நான் சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என பல பிறவிகள் எடுத்து பல காலத்திற்கு பிறகு பரமாத்ம தந்தையை சந்திக்கின்றேன். பல காலமாக நான் என்னையே அறியாமல் இருந்தேன். இப்பொழுது நான் புரிந்து கொண்டு விட்டேன். ஆஹா, என்னை யார் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன்.
இதோ என் எதிரே சூட்சும ரூபத்தில் பாப் தாதா வந்து நிற்கின்றார்கள். இனிமையான புன்முறுவல், அன்பான பார்வையோடு தாயும் தந்தையுமான பாப் தாதா எனக்கு முன்னால் இருக்கிறார்கள். பாபா, எனக்காகவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என் மீது தங்களுக்கு எவ்வளவு அளவற்ற அன்பு இருக்கின்றது. ஆத்மாவான நான் சம்பூர்ண தூய்மை ஆகுவதற்கான உயர்ந்த லட்சியத்தை எனக்கு அருளி இருக்கிறீர்கள். அதற்காக உயர்ந்த ஆசிரியராக எனக்கு இருந்து ஞானத்தை புகட்டுகிறீர்கள், வழியும் காட்டுகிறீர்கள். பாபா, தாங்கள் அளித்த இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானம் எனக்கு எவ்வளவு தெளிவை கொடுத்திருக்கின்றது. எனக்குள்ளே ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கின்றேன். பாபா, தங்களுடைய துணை எனக்கு என்றென்றும் இருப்பதை ஒவ்வொரு கணமும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்குள் நான் சக்திசாலியாக உணர்கின்றேன். பாபா, நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் எனக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்குள் நான் மனோபலத்தை அனுபவம் செய்கின்றேன். வெற்றி நிச்சயம் என்ற உறுதியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். தாங்கள் என்னை நறுமணம் வீசும் மலராக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.
இரட்டை கிரீடதாரியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தூய்மை என்ற ஒளி கிரீடம், உலகாளும் பொறுப்பு என்ற ராஜ்ய கிரீடம், இரட்டை கிரீடத்தையும் பெற வைக்கின்றீர்கள். என்னுடைய உயர்ந்த எதிர்காலத்தை நீங்கள் எனக்கு தெளிவாக காண்பித்து விட்டீர்கள். எனக்கு எதிர்காலத்தை பற்றிய எந்த கவலையும் இல்லை. அனைத்தும் சிறந்ததாக, நல்லதாக, உயர்வானதாக இருக்கும் என்பது உறுதி. நிகழ்காலத்தில் தங்களுடைய அன்பான வளர்ப்பு, மாறாத துணை, அசையாத நம்பிக்கை, எனக்கு அளவற்ற அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தங்களிடமிருந்து அனைத்து குணங்கள், சக்திகளின் ஒளிக்கிரணங்கள் என் மீது படுகின்றன. ஆத்மா நான் ஒளியில் மூழ்குகின்றேன். மேன்மேலும் ஆத்மா நான் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கின்றேன். சக்திசாலி ஆத்மா நான்.
बच्चे मीठे बच्चे, बोलिए कितने मीठे हैं। मीठे बच्चे मीठे बच्चे, बोलिए कितने मीठे हैं। मीठा हमें बनाते बाबा, मीठा हमें बनाते बाबा, आप बड़े ही मीठे हैं। मीठे बच्चे मीठे बच्चे, बोलिए कितने मीठे हैं। हम कहते कुर्बान आप पे बाबा, ये दिल जान है। जान नहीं कुर्बान बच्चों, करना तुम्हें जहान है। प्यार भरी इन शिक्षाओं से, प्यार भरी इन शिक्षाओं से, सबके दिल को जीते हैं। मीठे बच्चे मीठे बच्चे, बोलिए कितने मीठे हैं। खार चुन लिए खुशबू भर हर जिंदगी महकाई है। नाच उठे हैं मन मयूर जब मुरली मधुर सुनाई है। इसी राग में भाग्य जगाना, इसी राग में भाग्य जगाना, आपसे हम भी सीखे हैं। मीठे बच्चे मीठे बच्चे, बोलिए कितने मीठे हैं। नाज उठाते हमें बिठाते, आप तो अपने कंधों पर। याद प्यार दे करते नमस्ते, बलि बलि जाते बच्चों पर। ऐसे प्यार का मधुरस पी के, ऐसे प्यार का मधुरस पी के, सब रस लगते फीके हैं। मीठे बच्चे मीठे बच्चे, बोलिए कितने मीठे हैं। मीठा हमें बनाते बाबा, मीठा हमें बनाते बाबा, आप बड़े मीठे हैं। मीठे बच्चे मीठे बच्चे, बोलिए कितने
मीठे हैं। எல்லோருக்குள்ளும் குஷியின் பொக்கிஷம் எப்பொழுதும் முகம் மற்றும் நடவடிக்கையில் தென்பட வேண்டும். குஷி என்பது அழியாத தந்தை கொடுத்த வரம். ஆகவே அழியாத தந்தை கொடுத்த வரத்தை அழியாமல் வைத்திருங்கள். குஷியை பற்றி கூறும்பொழுது குஷியை போன்ற வேறு எந்த சத்துணவும் இல்லை. குஷியை போன்று வேறு எந்த பொக்கிஷமும் இல்லை. ஆகவே யாருக்குள் சதா குஷி இருக்கின்றதோ அவர்களுடைய கண்களில், முகத்தில், நடவடிக்கையில் தானாகவே தென்படும். பாப்தாதாவின் வரதானம் என்னவென்றால், சதா குஷியாக இருங்கள், மேலும் குஷியை வழங்குங்கள். ஏனென்றால் குஷியை பிறருக்கு வழங்குவதால் குஷி அதிகரிக்கின்றது. வேறு எந்த பொக்கிஷமும் கொடுப்பதால் குறைகின்றது. ஆனால் குஷியின் பொக்கிஷமானது எவ்வளவு பிறருக்கு வழங்குவீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். ஆகவே சோதனை செய்யுங்கள். குஷியின் பொக்கிஷம் சதா நிலையாக இருக்கின்றதா?
நான் வள்ளலின் குழந்தை. அனைவருக்கும் வழங்குபவனாக இருக்கின்றேன். உண்மையான அமைதி மற்றும் சந்தோஷத்தை அனைவருக்கும் வழங்குபவனாக இருக்கின்றேன். சக்தியையும் சத்திய ஞானத்தையும் அனைவருக்கும் வழங்குபவனாக இருக்கின்றேன். வள்ளலான அழியாத தந்தை எனக்குள் அனைத்து பொக்கிஷங்களையும் நிரப்பியிருக்கின்றார். என்னிடம் ஞானம் என்ற பொக்கிஷம், குஷி என்ற பொக்கிஷம், அன்பு என்ற பொக்கிஷம், சர்வ சக்திகளின் பொக்கிஷம் அனைத்தும் இருக்கின்றன. பாபா, நான் உங்களுடையவன், நீங்கள் என்னுடையவர் என்ற உடனேயே இந்த அனைத்து பொக்கிஷங்களும் எனக்கு கிடைத்துவிட்டன, அனுபவம் ஆகுகின்றது. பாபா, தாங்கள் எனக்கு சத்திய ஞானத்தின் அமிர்த கலசத்தை அருளியிருக்கின்றீர்கள். என்னை நான் ஞானத்தின் அமிர்த கலசத்தை கொண்டவனாக பார்க்கின்றேன். என்னிடம் இந்த எல்லையற்ற ஞான பொக்கிஷத்தை தந்தை அருளியிருக்கின்றார். அதை நான் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழங்குபவனாக இருக்கின்றேன். இந்த உலகத்தில் இருக்கும் பல கோடி ஆத்மாக்கள் தன்னை அறியாமல், தந்தையை உணராமல், அறியாமை இருளில் கலக்கத்திலும் துக்கத்திலும் பயத்திலும்
நம்பிக்கை இழந்தும் இருக்கின்றார்கள். வள்ளலின் குழந்தையாகிய நான் அனைவருடைய கலக்கத்தை போக்குவதற்கான பொறுப்பு இருக்கின்றது. நான் சந்திக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆத்மீக அன்பான உணர்வோடு பார்க்கின்றேன். ஞான அமிர்தத்தை எளிமையாக அவர்களுக்கு வழங்குகின்றேன். என் சகோதர ஆத்மாக்களின் மனதிற்கு ஆறுதலையும் அமைதியையும் மனோபலத்தையும் வழங்குகின்றேன். வள்ளலின் குழந்தையாகிய நான் தந்தையைப் போலவே பரந்த மனதுடையவன், கருணை நிறைந்த உள்ளம் கொண்ட ஆத்மா நான். இந்த பிறவியில் என்னுடைய சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் பலவிதமான குணாதிசயங்களை பரந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்கின்றேன். பரமாத்மா அன்பை அவர்களிடமும் வெளிப்படுத்துகின்றேன். நான் அன்பை வழங்கும் வள்ளல், அனைவருக்கும் மனதில் ஓய்வையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் சக்தியையும் வழங்கும் வள்ளலாக இருக்கின்றேன். நான் அன்பான ஆத்மா, கருணை நிறைந்த ஆத்மா நான்.
இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே.